சமீப காலமா கார் பையர்ஸ் கிட்ட உங்களுக்கு அவசியமான ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சன்ரூஃப் மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு சன்ரூஃபோட ஃபங்க்ஷனாலிட்டி காரணமா இருக்கோ இல்லையோ வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் லிஸ்ட்ல முதல்ல சன்ரூஃப் தான் வரும். இதன் காரணமாகவே கார் மேனுஃபேக்சரர்ஸ் கிளவரா டாப் அண்ட் மாடல்ஸ்ல டிஃபால்ட்டா சன்ரூஃபை பொருத்திருப்பாங்க. பட் எதுக்காக நீங்க சன்ரூஃப் வச்ச கார் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா பலரும் நாங்க டிரைவ் பண்ணும் போதே எங்களுடைய குழந்தைகளையோ இல்ல கூட இருக்கிறவங்களையோ சன்ரூஃப்ல இருந்து வெளியே நிக்க வச்சு ஓபன் ஏரை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா ஒரு டிரைவிங் கார்ல சன்ரூஃபை ஓபன் பண்ணி வெளியில வர்றது இல்லீகல் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சா பலருமே சன்ரூஃப் வச்ச காரை வாங்குறத தவிர்த்துருவாங்க. எதனால இது இல்லீகல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சன்ரூஃப் எதற்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கார்கள் இருக்கிற லக்ஸரி ஃபீச்சருக்காக இந்த சன்ரூஃபை வடிவமைச்சாங்க. இதற்கு முக்கியமான காரணம் சன்ரூஃப் ஒரு சென்ஸ் ஆஃப் ஓபன்னஸ் கொடுக்கும். நீங்க ஒரு ரம்மியமான கிளைமேட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது சைட்ல இருக்கிற அழகான வியூஸை நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருப்பீங்க. பட் வெளிப்புற காற்றை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. இதற்கு காரணம் நீங்க விண்டோஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்ஸான ஏர் உங்க மேல பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே பாழாக்கிடும். அதற்கு பதிலாக மேல ஒரு சன்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும்போது அவுட் சைட் என்விரான்மெண்ட்டும் காருக்குள்ள இருக்கிற என்விரான்மெண்ட்டும் சேமா இருக்கும். நீங்க வெளியில இருக்கிற சீனரியை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெஷ் ஏர் மூலியமா நீங்க ஃபீல் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம சன்ரூஃப் க்ளோஸ் ஆயிருக்கும் போதே ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு மேல அந்த வாட்டர் டிராப்ஸ் விழும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். பட் நம்ம ஊர்ல காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது சன்ரூஃப் வழியா எட்டி பாக்குறது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்துங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னா கோ பேசஞ்சர் சீட்ல இருக்கிறவங்க சீட் பெல்ட் அணியாம உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய ஆபத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற இந்த சமயத்துல நீங்க நின்னுட்டு உங்களுடைய பாதி உடலை வெளியில எக்ஸ்போஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதன் காரணமா தான் கவர்மெண்ட்டும் இதை இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ரீசெண்டா கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற பல இடங்கள்ல சன்ரூஃப் ஓபன் பண்ணி வெளியே நின்னுட்டு வந்த காரணத்தினால பலருக்கும் ஃபைன் விதிச்ச நியூஸை நாம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வண்டி வேகமா டிராவல் ஆகும்போது சடன் பிரேக் போடும்போது நீங்க வெளியில தூக்கி வீசப்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இவ்வளவு சேஃப்டி ரிஸ்க் இருக்கும் போது சன்ரூஃப்ல இருந்து வெளியே நின்று வேடிக்கை பாக்குறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல, குறிப்பா குழந்தைங்களுக்கு. சோ உங்களுடைய அடுத்த கார் பர்ச்சேஸ்ல நீங்க சன்ரூஃபை கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குனீங்க அப்படின்னா பலரும் சன்ரூஃப் வச்ச காரை வாங்குறதே நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம சன்ரூஃப் உங்களுடைய ரூஃப்ல ஒரு ரப்பர் சீலிங் மூலியமா தான் பொருத்தப்பட்டிருக்கும். ஓவர் த இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு ரப்பர் பார்ட் அப்படிங்கறதுனால கண்டிப்பா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்மளுடைய வெதர் கண்டிஷன் காரணமாக தேவையில்லாம உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு வைக்கவும் சான்சஸ் இருக்கு. இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா சன்ரூஃப் வச்ச கார் உங்களுக்கு தேவையா அப்படின்னு பல முறை யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களை எத்தனை பேர் சன்ரூஃப் ரியலி நீடட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.